பெரியார் பேசிய சமூக நீதிங்கிறது கனவாகி கொண்டிருக்கிறதா நனவாகி கொண்டிருக்கிறதா? முதல்ல பெரியாருக்கு அப்படி ஒரு கனவு இருந்ததாங்கிறதே எனக்கு சந்தேகம். இருந்தா தானே அந்த கனவு நனவாயிருச்சா? இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். எசன்ஸ் ஆஃப் பெரியார்னா என்ன சொல்லுவீங்க? பகுத்தறிவு, பெண் விடுதலை, அடுத்தது சமூக நீதி. இதத்தான் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்க. எந்த ஜல்லிக்கட்டுலயும் ஒண்ணு பாக்கலையே. கூடிய சீக்கிரம் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். பகுத்தறிவு, பகுத்து பார்க்காத அறிவு ஒண்ணு இருக்குமா? பகுத்து பார்த்தாதான் சார் அது அறிவு. மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருவள்ளுவர் சொல்றாரா இல்லையா? பகுத்து அறிவுன்னு, அறிவுனாலே பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு தான். சிரிப்பு வருது, உள்ள அழுவையா இருக்குது, அப்படியே ஓன்னு வாய் விட்டா போல இருக்குது. மூடி கழி. நீதி என்ன எழுதிருக்கு? பகுத்தறிவு முடிஞ்சு போச்சா? அடுத்ததுக்கு வாங்க. சமூக நீதிக்காக வாரேன். கீழ்வண்டி போராட்டம் அண்ணன் தியாகம் இருக்கும் போதுதான் இதை சொல்லணும். நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தட்டுமா? 44 ஆதி தமிழர்கள் எரித்து கொலை செய்யப்பட்டார்கள் கோபாலசாமி நாயுடு என்ற ஒரு நிலச்சுவாந்தாரால். இங்க ஒரு கடப்பார் வச்சிருந்தனே. கடப்பாரியா? அன்னைக்கு ஆட்சியில் இருந்த திமுக அரசு பத்தி பேசுங்க. நீங்க யார் சார்? நான் பேசுறது இது பேசாத சொல்லக்கூடாது. இப்படி பைக்ல வீட்டு கொடுத்துக்கிட்டேன். என்னடா வேர்வல் உச்சாஸ்புல் வருது. உச்சாப்பே பண்ணா அண்ணாதுரை அன்னைக்கு அண்ணா முதலமைச்சரா இருக்கும் பொழுது இந்த 44 பேர் இறந்து போனாங்களே, அவங்க தரப்பு ஆளுகளை தான் ஜெயில போட்டாங்க முதல்ல. அட அரமண்ட அயோக்கிய பயில உன்னை அனாத பையன் நினைச்சடா. இப்படி தரிமாட்டு பயில தம்பின்னு ஒரு நாளாவது சொன்னாரா? கம்யூனிஸ்ட் தோழர்களும் காங்கிரஸ் கட்சியும் இதை பெரிய லெவல்ல எடுத்ததுக்கு அப்புறமா கோபாலசாமி நாயுடுவை அப்பதான் முதல்ல அவர் மேல எஃப்ஐஆர் போடுறாங்க. உனக்கு தெரிஞ்சு போச்சா? உலகத்துக்கே தெரியும்டா. அப்ப பெரியார் அவருடைய நண்பர், பெரியாரும் அவரும் பெரிய நண்பர்கள். பெரியார் ஒரு வருஷம் வாய் திறக்கல. அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? அதுக்கப்புறமா ஒரு திருமண விழாவில போகும்போது சொல்றார், இந்த மாதிரி கூலி தொழிலாளர்களுக்கெல்லாம் கூலி வேணும்னா அவன் முதலாளிய கேட்கணும். கண்டவனை கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ண. இந்த கோபாலகிருஷ்ணன் அவருக்கு நட்பு என்பதோ அல்லது அவர் நாயுடுங்கிறதுக்காக இவர் கண்டிக்க தவறினார் என்பதோ முற்றிலும் பொய், தவறான தகவல். பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். என் வழியில குறுக்க வராதரா? முடியாது. நான் வெட்டியா இருந்தாலே 4 கொலை பண்றவன் இப்ப வெறுப்புல இருக்கிற இன்னும் வெறியத்தத. நான் சொன்னது பொய் அப்படின்னு. அவருடைய வீட்டு திருமணத்துக்கு பெரியார் போயிருக்கிறார். 2 தடவை அவர் வீட்டுல உணவு அருந்தி இருக்கிறார். இது பல தகவல்கள் இருக்குது. அண்ணனே வேற ஒரு மீட்டிங்ல சொல்லி நான் அதை கேட்டிருக்கிறேன். அந்த கீழ்வன்படி விஷயத்த அண்ணன் நீங்களே பேசி நான் அதை கேட்டிருக்கிறேன். சொருகிட்டானே. நீங்க இப்ப ஏன் மாத்தி சொல்றீங்கன்றது எனக்கு தெரியல. இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறேன்? நீங்க நேரடியா இருக்கிறதுனால சொல்றேன். பெரிய மனுஷன் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். போயிரு. பெண் விடுதலை, பெண் விடுதலைக்கு அவர் என்ன தெரியுமா தீர்வு சொல்றாரு? இன்னைக்கு பூரா விடமாட்டான் போல் இருக்க. ஆணும் பெண்ணும் ஒழுங்கா சரிசமாக சமானமா இருக்கணும்னா பெண் வந்து கர்ப்பப்பையை நீக்கி விடணும். ரொம்ப பிரமாதமான ஐடியாங்க. இந்த மாதிரி ஐடியா யாருக்குமே வராதுங்க. கர்ப்பப்பையை நீக்கி விடணும். ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள கூடாது, குழந்தை பெற்றுக் கொள்ள கூடாது. எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான் எனக்கு தெரியல. திருமணம் செய்து கொள்ள கூடாதுங்கிறது யாரும் யார் வேற கூட இருக்கலாம். ஆமா, அதுல யூடியூப்லயே இருக்கு அவர் பேசுனது. இவனா பெரியவன், இவன் சில்ற பையங்க. பாத்தீங்களா? சில்றங்கிறத கன்ஃபார்ம் பண்றான். இப்படி சொல்றீங்களே, பெண் என்ன ஆவான்னா ஆணுக்கு என்னவோ அதே தான் பெண்ணுக்கு என்ன காக்காவா தூக்கிட்டு போயிரும். இப்படியே இது பெரியாருடைய வார்த்தை. கோட் அண்ட் கோட். நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. இத சொல்றதுக்கு ஒரு பெரிய தலைவன் வேணுமா? இப்படி சொன்னவனை யாராவது தலைவன் ஏத்துக்கிடுவாங்களா? இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டு இருந்தது ஒரு இத்து போன பனியன், இவங்கிட்ட சலவைக்கு எடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. பெண்ண கர்ப்பப்பை நீங்க யாரு கூட அது நல்லா கத்தியது, கதறியது, ஊரை கூட்டியது. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க.
இப்ப யாரையா உன்ன சொல்றேன். ஆண் பெண் வந்து ஆணுக்கு நிகரா இருக்கணும், அவனே மாதிரி கிராப் வெட்டிக்கணும், அவனுக்கு அதே மாதிரி பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கும், அவனுக்கு வந்து ஆண் பெயரே வை, அந்த பெண்ணுக்கு வந்து ஆண் பெயரே வைங்கிறாரு. மூல கோளாறு லூசு பையனா நான் என்ன கேக்குறேன், ஒரு பெண் பெண்ணாகவே இருந்து ஆணுக்கு நிகராக இருக்க முடியாதா? ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டாதான் இருக்க முடியுமா? பெண்மையும் ஆண்மையும் ஒண்ணுதானே? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரிநிகர் சமானமாக இருக்கணும்னு சொல்றத விட்டு போட்டு நீ அவனுக்கு ஒரு பைத்தியமா இவன் பேச்சை கேட்டு சிட்டில 1000 பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. வந்து நீ அவன மாதிரி வேஷம் போட்டுக்கோ, இதெல்லாம் அவருக்கு தலைவர் சொல்ற கருத்து. இவன்லாம் ஒரு லீடர், இவனுக்கு 2 பால். கடவுள் மறுப்பு. சரி, கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றாரு. என்ன பார்த்தா அவனுக்கு பாவமா இல்லையாடா? விட்டுடா. இதே பெரியார் ஒரு விடுதலையில பொங்கல் தினத்துல பொங்கலை ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், சூரிய பகவானால் தான் நல்ல விளைச்சல் வருது, சூரிய பகவானுக்கு நன்றி கடனாக பொங்கல் கொண்டாடுகிறோம். இதை விட பகுத்தறிவுக்கு சிரிப்புக்கு எங்கெங்க இருக்கு? அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க, அவங்க கையில கால வந்து என்னை காப்பாத்துறதை விட்டுவிட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வேடிக்கை பாக்குறீங்களா? சூரியனுக்கு வந்ததுன்னு சொல்லுங்க, ஒத்துக்கணும். அது என்ன சூரிய பகவான்? உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? சரி, இவங்க நன்றி கடனோடு இல்லன்னா சூரியன் நான் மழை தரமாட்டேன்னு சொல்லிடுவானா? நன்றி கடன் வேணுமா? என்ன இருக்கு முரண்பாடு? ஒரு நேரத்துக்கு ஒண்ணு சொல்லுவார் பெரியார். என்ன பண்ற? கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிடு. அண்ணாமலை பைத்தியக்கார ஹாஸ்பிடல் சேர்க்க போறாங்க, யாரு தட்டுப்பட்டு காப்பாத்து. இந்த திராவிட அரசியல்ல திடீர்னு எம்ஜிஆர் தனி கட்சி தொடங்கிய பொழுது திமுகவுக்கு ஒரு கொள்கொம்பு தேவைப்பட்டது. அது பெரியார். சரி, அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது? போறவல குப்பத்துல போட்டு போயிட்டேறியா? அது தண்ணி ஓஞ்சு போன பெரியார டபால்னு தூக்கி பெரியாளா வச்சுக்கிட்டாங்களே ஒழிய பெரியாருக்கும் இந்த மண்ணுக்கும் பண்பாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. போதுங்க, பாவம் புள்ளிங்க. இப்படி போட்டாதான் கத்துக்குவானுங்க. சொல்ல போனா இந்த 50 வருடங்களாக தமிழ்நாட்டை ஒரு குழம்பிய குட்டையாக ஆக்கி அதுல அரசியல் மீன் பிடிப்பதற்கு வழிவகுத்து கொடுத்தவர் பெரியார். என்ன பண்றான்? அவன் ஷூலெஸ் கட்டுற மாதிரி கீழே குனிஞ்சு அழுதுட்டு இருக்கான். கற்பப்பை வெட்டுன்றதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குங்க. உலகம் முழுவதும் அந்த அரசியல் இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கற்பப்பைன்றது என்ன? ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துகிறது. ஆனா இது புதுசா நீங்க ஒரு குரங்கு குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க, சமப்படுத்துறங்கிற ஒரே ஒரு இயற்கைக்கே இல்ல முரண்பாடு. இல்ல, உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? குட்டி போடுறோம்ல, இந்த அம்மாவுக்கு அந்த குட்டி சொந்தம் கிடையாது. அப்பா இனிஷியல் போட்டுக்குவாரு, அப்பா அடையாளத்தை கொடுப்பாரு. அதுக்காக சொன்னாரு, கோவப்பட்டாரு. மாறிடுவார் சார். அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனுக்கு ஒரு பைட்டி மூஞ்சி வச்சு. என்னுடைய தாய் ஸ்தானத்துல நின்னு பேசினவர் பெரியார். இந்த கற்பப்பை கழுதை தான் வெட்டி எறிங்களே. அவனை என்கவுண்டர் பண்ணியா? ஒரு பெண்ணாக நான் சொல்லுவேன், பெரியார் என்னுடைய அம்மா. ஐயோ, அப்பா அம்மாங்கறானே. காசி போ, காசு இல்லாம கஞ்சாஸ்ட் ஏதோ வளர்றாம்பா. நாம என்ன நினைச்சிட்டோம், பெரியார பார்ப்பனர்கள் கொண்டு ஓட்டுருவோம் அப்படின்னு பெரியார் சொன்னார். பார்ப்பனர்களை கொள்வதில்லை, பார்ப்பன ஆதிக்கத்தை ஒழிப்பது. இப்ப பார்ப்பன ஆதிக்கத்தை ஒழிப்பது பெரியார். அவரே வேண்டாங்கிறாரு, நீ ஓபன் பண்ணு டார்ச்சர் பண்ற. அப்படின்னா 67 எலெக்ஷன்ல ராஜாஜி கூட்டணியாக இருந்த திமுக இவங்களை எல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாரு. அது மக்கள் ஏத்துக்கிடலையே. பெரியார் அன்னைக்கே தமிழ்நாடு புறக்கணிச்சிருச்சுன்னு தானே அர்த்தம். அப்படின்னா மறுபடியும் அண்ணாவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அப்ப பெரியார் வந்து ஓட்டு போடாதீங்கன்னு தான் சொன்னாரு. அப்ப தமிழ்நாடு வந்து பெரியார் சொன்னதை 67 எலெக்ஷன்ல கேட்கலங்கிறதான அதுல இருந்து தெரிவாகுது. முதலாளி மூஞ்சி மோரையும் பாரு.